பாசிட்டிவாக தொடங்கின இந்த வாரம் முடிவடையும் போது ரெட்ல முடிவடைஞ்சிருக்கு. ஏப்ரல் 25, 2025 இன்றைய பங்கு செய்திகளோட குளோபல் மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். வாங்க ஒன்று பார்க்கலாம். 7 டேஸாக கண்டினியூவாக இறக்கிட்டு இருந்த மார்க்கெட் நேற்றுக்கும் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் தாக்குதல் கூட. இதனோட அடிப்படையில் நேற்றுக்கு இந்தியாவிலேருந்து சிந்து நதி நீரை தடுத்துட்டாங்க. அதே மாதிரி அட்டாரி எல்லையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்காங்க. இதற்கு இந்தியா தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா பூர்வாங்க ரீதியாக செஞ்ச இந்த ஸ்டெப்னால தான் பாகிஸ்தான் இந்த வேர்டு வந்திருக்கு. இந்தியாவோட மார்க்கெட்டும் கொஞ்சம் காசியஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்திய பங்கு சந்தைகள் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 79,527 588 புள்ளிகளை சென்செக்ஸ் இழந்திருக்கு. 80,000 மார்க் இன்னைக்கு உடைச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் 1300 புள்ளிகளை சென்செக்ஸ் இழந்திருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம். நிப்டி க்ளோசிங்ல 207 புள்ளிகளை இழந்து 24,039 இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எல்லா இண்டெக்ஸுமே நெகட்டிவ்ல இருந்தாலும் ஐடி இண்டெக்ஸ் நல்ல பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதுவும் குறிப்பா டிசிஎஸ் டெக் மஹிந்திரா நல்ல பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இன்னைக்கு நிப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் 5.4%, டிசிஎஸ் 1.36%, டெக் மஹிந்திரா 1.16% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இந்த வாரத்தோட டாப் கெய்னராகவும் டெக் மஹிந்திரா தான் இருக்கு. அரௌண்ட் 11.88% இந்த வாரம் ஏற்றத்தில் இருந்திருக்கு. இன்றைக்கு நெகட்டிவ் ஸ்டாக்ல முக்கியமான ஸ்டாக்கா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது. அரௌண்ட் 6% டவுன். இந்த வாரம் 5.5% ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. அடானி என்டர்பிரைசஸ் 3.5%, ஆக்சிஸ் பேங்க் 3%, மோதிலால் ஓஸ்வால் 8%, ஏஞ்சல் ஒன் 6.8% இன்றைக்கு டவுன்ல முடிவடைஞ்ச மற்ற ஸ்டாக்குகளாக பார்க்கப்படுது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான் இன்றைய மார்க்கெட்டுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாலும் ப்ராஃபிட் புக்கிங் இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கடந்த 7 நாட்களாக ஏறின ஏற்றத்தினுடைய அந்த ப்ராஃபிட்டை இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் இழக்கிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் தயார் இல்லைன்னு தான் தோணுது. இந்தியாவை விட்டு வெளியே போகிற இந்த எஃப்ஐக்கள் இப்போ கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. நேற்று 8,000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் 2,952 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 85 ரூபா 38 காசுகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை தொடர்ச்சியாக ஏறிட்டு இருந்த தங்கம் இன்றைக்கு 2% மேலே வீழ்ச்சியில் இருக்குங்க. $3,279 ஒரு அவுன்ஸ் தங்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் எந்த விதமான விலை மாற்றமும் இல்லாமல் நேற்றைய விலையிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கியமான செய்திகளோட தொகுப்பு இவ்வளோதான். இந்தியா பாகிஸ்தான் இந்த பதட்டத்தை கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். நாம எப்பவும் சொல்ற மாதிரி தான் வெறும் ₹100 ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், டிஜிட்டல் கோல்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.